பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சிலுவையின் பாதையின் சிந்தையின் துளிகள் 12 சிலுவையிலே அறையுண்டே. சிலுவையிலே அறையப்பட்டதான ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்ட நாம் சிலுவையிலே அறையப்பட்ட வாழ்க்கையையும் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அதே போல கிறிஸ்துவின் அன்பை அறிந்த நாம் கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அனுதினமும் சிலுவை எடுத்து தன்னை வெறுத்து ஆடை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட நாம் சிலுவையிலே அறையப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும். அதுவே ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு சிறப்பான அம்சமாக அமைய முடியும். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5 அதிகாரம் 23 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்கிறார், அவரால் எனக்கு சிலுவையில் உலகம் எனக்கு சிலுவையில் அறைய உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைய உண்டிருக்கிறேன். கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அதே விதமாக நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆம், உலக காரியங்கள் நம்மை பாவத்திற்குள்ளாய் இழுத்து செல்கின்றதான காரியங்கள், உலக கவர்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்து நாம் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் நான் மரித்து விடவில்லை, நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர், சிலுவையிலே அறையும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே, ஆம், அந்த ஒப்பற்ற விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் மரிப்பதில்லை, அந்த ஜீவன் அவருடனே கூட இருக்கிறது. நாம் பிழைத்திருக்கும்படியான காரியத்தை அவர் தருகிறார். கிறிஸ்துவில் அறியப்பட்ட வாழ்வு ஒரு மரித்த வாழ்வு அல்ல, அது உயிர்ப்பித்த ஒரு வாழ்வு. அதைத்தான் நான்கு அப்போஸ்தலர் பிரசங்கிக்கிறார். நாங்களோ சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆம், கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவில் அறையப்பட்டிருக்கிறார். பாவங்களுக்காக, சாபங்கள் நீக்கும்படியாக, இதோ நமக்கு சுகம் உண்டாகும்படியாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு புது ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் அடிச்சூடலிலே நாம் நடந்து வரும்படி, அவரை பின்பற்றும்படி, இதோ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறிவிக்காதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று அங்கே அப்போஸ்தலர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவரை சிலுவையில் அறையப்பட்ட மேசியா, அவரே நமக்கு தேவ ஞானமாய் தேவ பலனாய் இருக்கிறவர். ஆம், அந்த கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அப்போஸ்தலர் எவ்வளவு மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தும் அவர் சிலுவையை மாத்திரம்தான் மேன்மை பாராட்டும்படியாக எடுத்துக்கொண்டார். அங்கே தான் அவருடைய மேன்மை அமைந்திருக்கிறது. சிலுவையில் சிந்தினதான இரத்தம் அவருக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது, அவருக்கு மாத்திரமல்ல நமக்கும். எனவே தான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய சவுல் அல்ல, இப்பொழுது புதிய பவுல் அப்போஸ்தலர். ஆம், பழைய பாவ வாழ்க்கை அல்ல, பழைய கொலை வாழ்க்கை அல்ல, புதிய அப்போஸ்தலர் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்பது போல நாமும் உலகத்திலுள்ளவைகளும் அன்பு கூறாதிருக்கும்படி அப்போஸ்தலர் சொல்லுகிறார். யோவான் சொல்லுகிறார், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் ஆண்டவரிடத்தில் அன்பு இல்லை, பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. ஆம், நாம் பிதாவினுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படி உலகத்தின் இச்சைகளுக்கு, உலகத்தின் பாவ காரியங்களுக்கு, உலக பாவ சந்தோஷங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தினால் உண்டானவைகள். எனவேதான் அவைகளில்தான் பாவம் பிறக்கிறது. பாவத்தின் பிறப்பிடம் அதுதான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஆம், இவற்றையெல்லாம் உதறி தள்ளுவோம், ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம்,
இந்த கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்வை பற்றி கொள்ளுவோம். உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கட்டும், நாம் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருப்போம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று யோவான் தனது நிருபத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி உண்டு. ஆனால் இதோ மீண்டுமாக எங்களுடனே வரப்போகிற மெஸ்ஸியா அவருடைய வருகையில் நாம் காணப்படும்படி நாம் ஜெயம் பெற்ற ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தோடு நாமும் அவரை எதிர்கொள்ளும்படி கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் என்றால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறவர். நம்ம சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.